வணக்கம் சார். சார், இப்போ வந்து வாக்குச்சாவடிகளில் வாக்கு ரொம்ப தீவிரமாக மக்கள் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ 3 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 51% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஒரு 6% அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. அநேகமாக போன தடவை 72% வரைக்கும் வந்தது. அதே ரேஞ்சுக்கு திரும்ப வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே ரொம்ப எக்ஸப்ஷனலாக ஒரு பெரிய சர்ஜ் இருக்கும் போல் தெரியலை. இப்போ வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் 3 மணிக்கு மேலே வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் வந்து வாக்களிப்பாங்களா? சதவீதம் ரொம்ப ஏறுமா கடந்த ஆண்டு விட? இல்லை, ஒவ்வொரு தடவையுமே வெயில் காலத்தில் தான் எலெக்ஷன் நடக்குது. இப்போ போன தடவையும் எப்போ நடந்ததுன்னா ஏப்ரல் 18 நடந்தது. இன்றைக்கி ஏப்ரல் 19 நடந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியான காலகட்டத்தில் நடந்திருக்கு. அப்போது ஒரு 72% வரைக்கும் போலாயிருக்கு. கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். இப்போ வெயில்னால காலையில் கொஞ்சம் நல்லா வாக்குப்பதிவு நடந்ததாக நான் நம்பினேன். அப்படி இருந்துமே இப்போ வரைக்கும் வந்திருக்கிற ஆவரேஜ் வந்து ஒரு பெர் ஹவர் வந்து 6+ அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. 11 மணி நேரம் வாக்குப்பதிவு அப்படிங்கிறப்போ 11 மணி நேரம் இன்ட்டு 6 அப்படின்னு போட்டால் 66% தான் வருது. அதுக்கு மேலே ஒரு சர்ஜ் இருந்தால் ஒரு 5% வரைக்கும் போகலாம். ஸோ 71% வரைக்கும் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த வாட்டி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது முதல் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 10 லட்சமாக இருக்குது. ஃபஸ்ட்டை விட இப்போ அதிகமாகிருக்கு. ஸோ அவங்களுடைய வாக்கு வந்து இப்போ இளைஞர்கள் எப்படி ரொம்ப மும்முரமாக வாக்களிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆளாக வந்து பூத்தில் ஓட்டு போட போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து க்யூவில் நிற்கிறது யங்ஸ்டர்ஸு ஒரு உற்சாகம் இருக்குது. அவங்க நிச்சயமாக ஓட்டு போடணுங்கிறதுல ஆசைப்படுறாங்க. இன்னொன்று மீடியாக்களுடைய பலம், அது மாஸ் மீடியாவாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். இது சார்ந்து இன்றைக்கி இளைஞர்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால் இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஒன்று இருக்குது. அதனால் வந்து பெருமளவில் இளைஞர்கள் வாக்களிப்பார்கள் தான் நான் நம்புகிறேன். சார், இப்போ வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இளைஞர்கள் வாக்கு வந்து விஜய்க்கு அதிகமாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் வந்து எலெக்ஷனில் நிற்கலை. இப்போ அவங்களுடைய இளைஞர்களுடைய ஓட்டு இந்த கட்சிக்கு தான் அதிகமாக போயிருக்கும் அப்படின்னு உங்கள் கணிப்பு பிரகாரம் எதனா இருக்கா? இல்லை, அது எப்போனா யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத விஜய் ஹிண்ட்டு கூட பண்ணலையே. அவர் கட்சியை தொடங்குறப்பவே நாங்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, யாரையும் ஆதரிக்க போகிறதில்ல அப்படின்னு தான் சொல்லிவிட்டு அவர் ஒன்று பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப இவர் இன்னாருக்கு தான் சொல்லியிருப்பார், இதை நோக்கி தான் போகுங்கிறது கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சார், அதுக்கப்புறம் பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இளைஞர்களோட வாக்கு வங்கி வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கவங்க சொல்லுவாங்க. சில அரசியல் விமர்சகர்களுமே சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தட் இஸ் ட்ரூ. ஆனால் ஒன்று இல்லை, ஒரு ஆபத்து இருக்குது. என்னென்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்களாக மட்டுமே இருக்காங்க. ஒரு கட்சி தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு அது மட்டுமே போதாது. அது வந்து மக்களுடைய அத்தனை செக்ஷனையும் தழுவியதாக இருக்கணும். இப்போது சீமான் வந்து தேர்தலுக்கு தேர்தல் 1%, 1.5% சொல்லி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாரு. ஓகே, நீங்கள் எத்தனை காலத்துக்கு இப்படியே போயிட்டே இருப்பீங்க? நீங்கள் வந்து அதாவது சீமானுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, நிறையா பல திட்டங்களை அவர் சொல்கிறார். ஒரு தமிழன்னா இதை செய்யணும், அதை செய்யணும், ஏகப்பட்டது. அவர் சொன்னது அவர் செய்யறதுக்கே என்ன செய்யணும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 30% வாக்குகளாவது இருக்கணும். இப்போ இருக்கிற நிலையில் சீமான் தேர்தலுக்கு தேர்தல் ஒரு 1%, 1.5% இந்த ரேஞ்சில் தான் கூடிக்கொண்டே போகிறார். அப்படின்னா இவர் 30% தொடர்றதுக்குள்ளே ஒரு 30 வருஷம் ஆயிரும். இது என்றைக்கு அவர் தொட போகிறார்? அப்படின்னா கலை யதார்த்தம் சார்ந்து, அதுவும் குறிப்பாக வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கலை யதார்த்தம் சார்ந்து அவர் வந்து முடிவெடுக்கணும். அந்த முடிவு என்னென்னா கூட்டணி வைக்கிறதா இருக்கணும். தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காமல் இங்கே பெருசாக எதையுமே சாதிக்க முடியாது. டிஎம்கேலாம் அது முதல் தடவையாக எப்போ வந்து தேர்தலை போட்டியிட ஆரம்பித்ததோ அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட்டணியோடு தான் போட்டிகிட்ருக்கு. டிஎம்கே வந்து 70 வருஷத்துக்கு மேலே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அவங்களுக்கு தெரியாதா? அதனால் கூட்டணி இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 1%, 1.5%, 1/2% தான் ஏறிக்கிட்டே போகும். அதுவும் வந்து தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்காது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஆபத்தும் இருக்குது. அதனால கலை யதார்த்தம் சார்ந்து எதிர்காலத்திலேயாவது சீமான் வந்து ஒரு முடிவெடுத்தாகணும். சார், இப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது எல்லா கட்சிகளுமே அவங்களோட அறிக்கைகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இளம் மற்றும் முதல் வாக்காளர்கள் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இவங்களுடைய தேர்தல் அறிக்கை ரொம்ப ஈர்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் எது சொல்வீங்க? அதாவதுங்க, ஈர்ப்புங்கிறது விஷயம் இல்லை. இந்த தேர்தல் அறிக்கையை மெனக்கிட்டு உட்காந்து படிச்சுட்டு அவங்களுக்குள்ளே பெருசாலாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரி நமக்கு தேவையானது இன்னார் சொல்லியிருக்காரு டிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஓட்டு போடுறதில்ல. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2019 தேர்தல் அப்போது காங்கிரஸ் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தது. அது வந்து நியாய் அப்படிங்கிற பேரில், அதாவது மாதந்தோறும் 6000 ரூபா கொடுக்கறது, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. அப்படி வருஷத்துக்கு 72,000 ரூபா. இப்போது அவங்களுடைய அறிக்கையில் 1 லட்சம் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு. அதே போல் போன தடவை 72,000 வருஷத்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் மோடி கிராண்ட் பண்ண என்னென்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் 2000 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு. அது கரெக்டாக பேக்கெட் ஆச்சு, அவங்களுக்கு கிரெடிட் ஆச்சு. 72,000 எவ்வளோ பெருசு, இது வெறும் 6000. ஆனால் அவ்வளவு சொல்லியும் மக்கள் அந்த 72,000 காங்கிரஸ் தரும்னு நம்ப மறுத்தார்கள். ஏன்னா அட்ராக்டிவாக வந்து நீங்கள் பெருசாக அள்ளி விடுறது பெரிய விஷயம் இல்லை, யார் சொல்கிறாங்கங்கிறது முக்கியம். மெசேஜை காட்டிலும் மெசஞ்சர் யாருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் இத்தகைய ஒரு வாக்குறுதியை தருகிறது அப்படிங்கிறப்ப இது வெறும் எலெக்ஷனுக்காக அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி சொல்லப்படுற விஷயத்தினால வாக்காளர்கள் ஈர்க்கப்பட்டு அதனால ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நான் நம்ப தயாராக இல்லை. சார், இப்போ வாக்குப்பதிவு வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து மத்திய சென்னையில் தான் இருக்கிறதுலே ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. 41% தான் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ மதுரை, திருச்சி போன்ற முக்கிய மாவட்டங்கள் எல்லாம் வாக்குப்பதிவு சதவீதம் வந்து 40 தாண்டி போய்கிட்டு இருக்கு, 50 தாண்டி நெருங்கிக்கிட்டு 50 கிட்ட. இதில் மட்டும் கம்மியாக போகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இல்லை, மத்திய சென்னை மட்டுமே இல்லை, சவுத் சென்னையும் ஓரளவு குறைவாக தான் இருக்குது. சவுத் சென்னையோட கம்பேர் பண்ணால் மத்திய சென்னை ரொம்ப குறைவாக இருக்குது. பொதுவாகவே இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதியும் சொல்லிக்கிற மாதிரி வாக்குப்பதிவு இருந்ததில்ல. இதை வந்து ரூரல் அர்பன் டிவைடாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நகர் சார்ந்த தொகுதியில் வந்து எப்போதுமே அதில் ஈடுபாடு மக்கள் காட்டுறதில்ல. இவங்க வெயில் அடித்தா வெயிலை காரணம் காட்டி ஓட்டு போட போக மாட்டாங்க, மழைன்னா மழையை காரணம் காட்டி ஓட்டு போட போக மாட்டாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு விதமான மேனாமினிக்கித்தனம். இது ஒரு விதமான என்னன்னு சொல்கிறது, ஒரு மெட்ரோ கல்ச்சருங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் ரூரல் ஏரியாவில் இப்போ கள்ளக்குறிச்சி எடுத்துக்கோங்க, நாமக்கல் எடுத்துக்க, தருமபுரி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு நார்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரமாதமாக போலிங் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று நீங்கள் சென்னையை பற்றி கேட்குறீங்க, சென்னையில் இப்போ தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு இல்லை, ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சென்னையுடைய கேரக்டர்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இன்னும் எலெக்ஷன் பற்றின ஒரு விழிப்புணர்வு சரியாக சென்று சேரலைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்போது சென்னையில் இருக்கிறவங்க யாருக்கும் விழிப்புணர்வு ஒன்றும் தெரியாதவங்களா? எல்லாம் படித்தவங்க, நல்லா வேலை பார்க்குறவங்க, படித்தவங்க தான் பெரும்பாலும் ஓட்டு போடுறதுக்கு போகிறதே இல்லை. ஆனால் படிக்காதவர்கள் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் ரொம்ப சின்சியராக வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்போ படித்தவங்களுக்கு வந்து சென்று சேரலைன்னா, அவேர்னஸ் இல்லைன்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ படித்தவங்க அந்த இன்ட்ரெஸ்டே காட்டுறதில்ல. நம்ம ஒரு ஓட்டுனால என்ன ஆகிடப்போகுது இப்படி நினச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு ஓட்டுங்கிறது மிகப்பெரிய விஷயங்களை மாற்றக்கூடியது. அதாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2008 ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தல். அந்த தேர்தலில் ஜெயித்தால் காங்கிரஸ் சார்பில், காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா சிபி ஜோஷி தான் சீஃப் மினிஸ்டர்னு பேச்சு எல்லாம். அந்த நேரம் பார்த்து துரதிர்ஷ்டம், சிபி ஜோஷி ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தார். அதில் என்ன பியூட்டி தெரியுமா? கரெக்டாக அந்த தேர்தலுக்குன்னு சிபி ஜோஷியோட ஒய்ஃபும் அவங்க டாக்டரும் ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு போகவே இல்லை. இப்போ ஒழுங்காக சின்சியராக அவங்க போய் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் சிபி ஜோஷி ஜெயிச்சிருப்பார், முதல்வராக இருப்பார். ஸோ ஒரே ஒரு ஓட்டு தான் மொத்தத்தையும் மாற்றிச்சு. அதுக்கப்புறம் சிபி ஜோஷினால் இன்றைக்கு வரைக்கும் முதல்வராகவே முடியலை. அதனால் ஒரு ஓட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஓட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய வல்லமை மிகுந்த ஆயுதம், சாதாரண விஷயம் இல்லை. அது படித்தவங்களுக்கு புரியாமல் இருக்குது. புரியாமன்னு சொல்ல முடியாது, அக்கறை இல்லை, அது ஈடுபாடு கிடையாது. ஆமாம், போய் அங்கே காத்துக்கிட்டு இருந்து அப்படியே போயின்னு. ஆனால் அவங்க அத்தனை பேரும் தியேட்டருக்கு போய் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்காக வெக்கப்படவே மாட்டாங்க. ஆனால் வாக்குச்சாவடியில் போய் நிற்கிறதுக்கு அவர்கள் கூசுவார்கள்.
சார், என்னோட இறுதியான ஒரு கேள்வி. இப்போ வந்து நிறைய கிராமங்களில் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புறக்கணிக்கவும் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் வேங்கை வயல் போன்ற கிராமங்கள் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்சு இன்னைக்கு ஓட்டு போடவே யாரும் போகலை அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2019 வந்து திமுக வந்து அதிகமான எம்பிக்களை வந்து கையில் வச்சுருந்தாங்க இப்போ வரைக்கும். இப்போ இந்த எலெக்ஷன் வந்து அதில் கொஞ்சம் அடி வாங்குமா திமுகவுக்கு? இல்லை, ஒரு 1-2 கிராமங்கள் சில பேக்கெட்ஸில் அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறதுனால அந்த தொகுதியிலேயே மிகப்பெரிய மாற்றம்லாம் நடந்துடாது. இது எத்தனையோ தடவை பார்த்தாச்சு. என்னென்னா, எல்லா தேர்தல்லையும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோரிக்கை இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லி மக்கள் வந்து புறக்கணிக்க. நாங்கள் வந்து 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் இங்கே சாலையே அமைக்கலை அப்படின்னு அந்த தேர்தல் நேரத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தில் சொன்னால் மீடியாவுக்கு போகும், கவர்மெண்ட் மிஷினரிக்கு போகும், ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தல் நேரத்தை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அது வந்து என்டையர் தேர்தல் ரிசல்ட்டையே பாதிக்கும், ஃபார்ச்சுனியாக மாற்றிடும் அப்படின்னு நம்ம தயாராக இல்லை. அதுக்கு ஒரு பெரிய இம்பேக்டே இருக்காதுங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு 30 வருஷ காலமாக இந்த தேர்தலை ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான காரணங்களால் என்டையர் ரிசல்ட்டோ அந்த தொகுதியின் ரிசல்ட்டோ கூட பாதிக்கப்பட்டது கிடையாது. மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்காக நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி சார்.